ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பணியாரம் பண்ண போகிறோம். மாவு உப்பு போட்டு வச்சுருக்கேன், கரைச்சிக்கணும். கடாயில் வந்து எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் போட்டுருக்கேன். பொடியாக கட் பண்ண ஆனியன், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதை வதக்கி அதில் கொட்டிடணும். மாவில் கொட்டி நல்லா கலரிட்டு பணியார சட்டியில் பணியாரம் ஊற்றணும். இதை கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி போட்டுடலாம். இது எல்லாத்தையும் எடுத்து மாவில் கொட்டி கலரணும். பணியார சட்டியில் பணியாரம் ஊற்றிட்டேன் பாருங்கள். ஊற்றி ஒரு திருப்பம் திருப்பிட்டேன், ரெண்டாவது திருப்பம். இதில் நிறைய கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் போட்டோம்னா தொட்டுக்கு சைட் டிஷ்ஷே வேணாம், அப்படியே வெறுமனே தின்னலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கும். இந்த டிஃபன் செஞ்சு தரலாம். பணியாரம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.